அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணிகள் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணிகள் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திகிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். தற்போது மதிமுகவிற்கு ஒரு தொகுதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் ஒரு மக்களவையும் ஒரு மாநிலங்களவையும் மதிமுகவிற்கு ஒதுக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையிலே தற்போது ஒரு தொகுதி மக்களவைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் 2019 நடைபெற்ற அந்த ஒரு மக்களவை தேர்தலில் மதிமுக சார்பில் ஈரோடு தொகுதியில் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். இந்நிலையில்தான் இந்த முறையும் மதிமுக உதயசூரியன் சின்னத்திலே நிற்க வேண்டும் என்று திமுக சார்பில் கோரிக்கையாக வைக்கப்பட்டது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது திமுகவிடம் மதிமுக வைத்த ஒரே கோரிக்கை, எங்களுக்கு இந்த ஒரு தொகுதியும் நாங்கள் விருப்பப்படுகிற சுயேட்சை சின்னத்தில் இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த முறை ஒரு தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மதிமுகவினுடைய கோரிக்கையை ஏற்று திமுக சார்பில் அந்த தனி சின்னத்தில் நிற்பதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையிலே அவர்கள் தனித்து இந்த முறை தேர்தலை சந்திப்பார்கள், குறிப்பாக தனி சின்னத்தில் நிற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் கூட மதிமுகவிற்கு தற்போது ஒரு தொகுதி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொங்குநாடு மக்கள் கட்சிக்கு அதே போல ஐயுஎம்எல் என தலா ஒவ்வொரு தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொங்குநாடு மக்கள் கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்தில் நாமக்கல் தொகுதியும், அதே போல ஐயுஎம்எலுக்கு தனி சின்னத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய ஏணி சின்னத்திலே ராமநாதபுரம் தொகுதியும் ஒதுக்கப்பட்டது. இருந்தாலும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டு கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் தற்போது 5வது கட்சியாக மதிமுகவுக்கு ஒப்பந்தமானது கையொப்பமிட்டிருக்கிறது. ஏற்கனவே கொங்குநாடு மக்கள் கட்சி, ஐயுஎம்எல், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என 4 கட்சிகளுக்கான தொகுதிகள் முடிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 5வது கட்சியாக மதிமுக தற்போது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாகவே தற்போது மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்திருக்கிறார். அவர்கள் மத்தியில் தான் இந்த ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு தொகுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே கடந்த தேர்தலை சந்தித்தார்கள். ஒரு ராஜ்யசபா என்ற அடிப்படையில் வைகோ கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட தற்போதும் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை மதிமுக சார்பில் கோரிக்கையாக திமுக வைத்தார்கள். இருந்தாலும் கூட வைகோவிற்கு அடுத்த ஜூலை வரை இந்த ராஜ்யசபா கால நீடிப்பு இருக்கிறது. எனவே அது தொடர்பாக அப்போது நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று திமுக சார்பில் உறுதி ஏதும் செய்யப்படவில்லை. ஆனால் வாய்மொழி உத்தரவாக கொடுத்தார்கள் என்று மதிமுக சார்பில் கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஒரு மக்களவை தொகுதிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அந்த கையெழுத்தாக இருக்க சூழல்தான் நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மதிமுக கடந்த 2019 தேர்தலில் ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக மதிமுக 3 கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். மதிமுக சார்பில் அவருடைய கட்சியினுடைய அவைத்தலைவர் கூடிய அர்ஜுன்ராஜ் தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவும், அதே போல திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையிலான அந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவும் தொடர்ச்சியாக 3 கட்டமாக அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது உடன்படிக்கை ஏற்பட்டு தற்போது ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதிமுகவிற்கு இந்த முறை வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி தற்போது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு அதற்கான கையொப்பமும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.